ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. நீ என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லெசன் 18 சம் பார்க்க போகிறோம். வெண்ணிலா அண்ட் ஈஸ்வரி ஆர் பார்ட்னர். வெண்ணிலா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 5000 அட் த பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃப் இயர். பிகினிங் ஆஃப் த ஈச் ஆஃப் இயர். அப்போ நம்ம டேபிளர் காலத்தில் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜபிள் அட் 4% per annum. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018 யூஸிங் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். என்ன பண்ணணும், யூஸிங் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்னு கொடுத்துட்டாங்க. அதேமாரி அவங்களோட ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு 5000 பிகினிங் ஆஃப் த ஈச் ஆஃப் இயர். அப்போ நம்ம டேபிளர் காலத்தை பார்க்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேபிளர் காலத்தை என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ட்ராவல் ஆஃப் இயர், மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த பிகினிங் ஆஃப் த ஈச் இயர், சரியாப்பா, பிகினிங் ஆஃப் த ஈச் ஆஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 + 6 = 9 / 2. அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம 9 அப்படின்னு 12ன்னு சொல்லி போட்டுக்கணும். அதே மாதிரி மிடில்ங்கும்போது 6, அதே மாதிரி அடுத்த எண்டுங்கும்போது 3 வரும். அதேமாதிரி அடுத்தது என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸு ஆஃப் வெண்ணிலா யூஸிங் ஆவரேஜ் பீரியட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 5000 அட் பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃப் இயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 5000 × 2ன்னு சொல்லி போட்டுக்கணும். சரி, ஆஃப் இயர்னாக்கா 6, இப்போ ஆஃப் இயர்னு போட்டிங்கனாக்கா 2 டைம்ஸ் வரும். அப்போ × 2 10,000. இஃப் டிராயிங்ஸ் ஆர் மேடு அட் த எண்ட் ஆஃப் எவரி ஆஃப் இயர் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் என்னென்னு பார்த்தோம் நம்ம 9. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க என்னென்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் / 12. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 × 4/100 × 9/12 = 300 போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ எப்படி சம் போடலான்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் ஆஃப் வெண்ணிலா யூஸிங் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யூஸிங் ஆவரேஜ் பீரியட் மெத்தடு. அப்போ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 5000 எவ்வளோ 2 ஆஃப் இயருங்கும் போது இயர்லி 12 மந்த்து, அதை ஆஃபாக பிரிக்கும். அப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். அப்போ 5000 × 2ன்னு சொல்லி போடும்போது நம்மளுக்கு அமௌண்ட் என்ன வருதுனாக்கா 10,000 வருது. இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10,000. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் டிராயிங்ஸ் ஆர் மேடு, நெக்ஸ்ட்டு if drawings are made at the end of every half year அதே மாதிரி ஆவரேஜ் பீரியட் ஈக்குவல் டு 9 மந்த்து. நம்மளுக்கு என்ன பார்த்தோம், 12 + 6 / 2ன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 9/12. அதே மாதிரி ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் amount of drawings into rate of interest into average period divided by 12. அப்போ என்ன பண்ணணும், நம்ம divided by 12 எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 10,000 எவ்வளோ, நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 10,000 ப்ளஸ் 4 எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 4%. 4 × எத்தனை 9/12 ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வருது நம்மளுக்கு 10,000. இங்கே 10,000 போட்டிங்கனாக்கா எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 300.
அவ்வளோதான். ஆஃப் கொடுத்துருக்காங்க, மிடில் கொடுத்துருக்காங்களா இல்லை நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டாக்கா அது சம் வச்சு ஃபார்மேட் வச்சு டேபிள்ஸ் வச்சு என்ன பண்ணிடலாம், போட்டலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 300ங்கிறது தான் என்னது நம்மளுக்கு ஆன்சர்.